மற்றும் ஒரு அண்மை செய்தி, சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு குளிக்க தடை. தேனி சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு, சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு வணக்கம் யாசிர் அரஃபத். வணக்கம் பரத். கம்பம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் விடிய விடிய கனமழை பெய்து சுருளி அருவியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள சுருளி அருவி சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் விளங்கி வருகிறது. இந்த அருவியில் ஏராளமான பொதுமக்கள் குளித்துவிட்டு சாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நேற்றிரவு விடிய விடிய கனமழை பெய்து சுருளி அருவி நீர்பிடிப்பு பகுதிகளான அரிசிப்பாறை, ஈத்தக்காடு, தூவான மனை நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மேலும் காட்டு நீர் கலந்து வெள்ளமாக கொட்டுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான மேகமலை, இரவங்களார், மகாராஜாமெட்டு, வெண்ணியாறு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தால் சுருளி அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் சுருளி அருவியில் குளிப்பதற்கு தடை விதித்துள்ளனர் வனத்துறையினர். கனமழை பெய்து வருவதால் அருவி பகுதிக்கு பொதுமக்கள் வர வேண்டாம் என கம்பம் கிழக்கு வனச்சரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து சபரிமலை கோயிலுக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் அருவி பகுதிக்கு குளிப்பதற்காக தடை விதித்துள்ளதால் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். பரத், நன்றி. தகவல்களுக்கு நன்றி யாசிர் அரஃபத்.